30 டேஸ் டிசிப்ளின் ஸ்டோரியோட இன்னைக்கு டே 11. இன்னிலிருந்து தான் அவன் வாழ்க்கையில் புது சோதனை ஆரம்பிக்க போகுதுங்க. ஃபஸ்ட்டு 10 டேஸ் எல்லாமே நல்லா போச்சு, மோட்டிவேஷனாக இருந்தான், எல்லாமே புதுசாக ட்ரை பண்ணான், கண்டிப்பாக நான் மாறினுன்ற ஒரு ஆசையோடு அவன் இருந்துக்கிட்டே இருந்தான். ஆனால் இந்த டே 11 ஆரம்பித்ததுலேருந்து என்ன திரும்ப நடந்துச்சு, காலையில் கரெக்டாக 5 மணிக்கு அலாரம் அடிச்சது. ஆனால் அவன் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு சொல்லி தூங்கிட்டான். அதே மாதிரி அவனுக்கு இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் அவன் மனசு சொல்லுது இன்னைக்கு வேணாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி கரெக்டாக காலையில் அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஃபோனில் ஒரே ஒரு வீடியோ மட்டும் நான் பார்த்துக்கிறேன், ஒரே ஒரு ரீல்ஸ் ஷார்ட்ஸ் மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கிறான். அப்படியே நேரம் போயிட்டே இருக்கு. அந்த ஒரு வீடியோ ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் நான் பார்க்குறேன், ஒரு ரீல்ஸ் மட்டும் நான் பார்க்குறேன்னு சொல்லி ஆரம்பிச்சது கரெக்டாக 1 hour 1.5 நேரம் கிட்ட ஓடி போயிடுச்சு. நம்ம லைஃப்ல கூட இதே மாதிரி தப்பு பண்ணிட்டு இருப்போம்ல. இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த இன்னைக்கு செய்ய வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி அப்படியே டைமை ஓட்டிட்டு இருப்போம். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம டிசிப்ளினை கெடுக்கிற ஒரு பெரிய எதிரி என்ன நம்ம நினைச்சிட்டு இருப்போம், சோம்பேறின்னு சொல்லி. அது சோம்பேறித்தனம் கிடையாது, நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு காரணம் தான். இப்படிதாங்க நம்ம லைஃப்ல சில விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம், சிலதை ஜெயிக்கணும்னு நினைப்போம், இல்லை சில விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம செய்யாமலே கொஞ்சமாக தள்ளி போகிறதுனால அது கடைசியில் செய்ய முடியாமலே போயிடுது. அதனால இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம செய்கிற ஒரு சின்ன விஷயம் நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தரும். நமக்கு கூட நிறைய பேர் மோட்டிவேஷன் சொல்லலாம், ஏன் நம்ம கூட நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்கலாம். ஆனால் நம்ம கிட்ட டிசிப்ளின் என்ற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம ஸ்லோவாக போகிறோமோ அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். நம்ம ஸ்லோவாக போனாலும் நம்மக்கிட்ட டிசிப்ளின் இருக்குது. நம்ம சரியாக பண்ணும்போது நம்ம அடைய வேண்டிய விஷயத்த, நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயத்த, நம்ம சாதிக்க வேண்டிய விஷயத்த நிச்சயமாக நம்ம அச்சீவ் பண்ணுவோம், நிச்சயமாக சாதிப்போம். நமக்கு நிறைய மோட்டிவேஷன் வரும் போகும். ஆனால் காரணம் சொல்கிற நம்ம மனசு பேச்சை மட்டும் கேட்காதீங்க. நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற, நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற, நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிற அந்த விஷயத்த இப்போவே செய்ய ஆரம்பிச்சிருங்க. நாளைக்கு நிச்சயமாக உங்களுடைய சக்ஸஸை நீங்களே பார்ப்பீங்க, உங்களை நினச்சி நீங்களே பெருமைப்படுவீங்க. இந்த 30 டேஸ் டிசிப்ளின் ஸ்டோரியோட கண்டினியூவாக நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.